என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னால் எனக்கு 3 விதமாக ஞாபகம் வருது. பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். மூணாவதா என்னன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகே, பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்ப்போம். பாய்ஸ் நினச்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஆனாலும் க்ளோஸாக போவோம், எண்ட் ஆஃப் த லைஃப் வரையும் க்ளோஸாக இருப்பாங்க, கண்டினியூ பண்ணுவாங்க. இதே கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஒரு காலேஜ் லைஃப்பில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க ஜாப் போகிறதுல ஃப்ரெண்டாக இருப்பாங்களே தவிர ஒரு மேரேஜ்னு ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணுறதுன்றது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாயும் ஒரு கேர்ளும் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னா அவங்கள இந்த சமுதாயம் பார்க்குற கண்ணோட்டமே வேறவா இருக்கும். ஏன் ஒரு பாயும் கேர்ளும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதா? அப்படியே இருக்கிறாங்க ஒரு சிலர். ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வருது. நண்பன்ல ஏதுடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பனாலே நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட் என்டர்டெயினுக்காக இருக்கிற ஃப்ரெண்டும் இருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக ஒரு உயிரையும் கொடுக்குற அளவுக்கு கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எனக்கு என்னென்னா பாயோ கேலோ யாரோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட எல்லார் கூடவும் ஃப்ரெண்டாக இருங்க. ஆனால் மெயினாக ஒரு நல்ல கண்ணோட்டம் இருந்தால் மட்டுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட ஒரு ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் எப்போவுமே.